ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். ஒன்று தூத்துக்குடி மாணவி பார்த்தீங்கன்னா இறந்தாங்கல்ல. அதாவது இறந்தாங்கன்னு சொல்கிறத விட நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்தது. கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணு இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ போலீஸார் கடைசியாக அந்த குற்றவாளியை பிடிச்சி அவரை கைது செய்து இன்றைக்கி நிறைய விஷயங்களை சம்மந்தப்பட்டு நம்ம பேச வேண்டியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நெல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. காரில் 4 பேர் கருகி இறந்தாங்கல்ல. அதில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் இதான் விஷயமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிடுச்சு. ஏன்னா நிறைய ட்ராக்ல இது கொலையாக இருக்கலாம், இது தற்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உறுதி பண்ணிடுச்சு அவங்களே தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு தூத்துக்குடி விளாத்திக்குளம் +2 மாணவி பார்த்தீங்கன்னா இறந்தது அப்படிங்கிறது நிஜமாவே மனதை உலுக்கியது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னடா அது பேக் டு பேக் இந்த மாதிரி கிரைம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் போலீஸாரை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த கேஸில் நிறைய விஷயங்கள் பிடிபடாமல் இருந்தது. ஏன்னா எஸ்பி நேற்று ஒரு நேரில் ஓப்பனாக பேசிட்டார். இந்த மாதிரி நாங்கள் இப்போ விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் யார்கிட்டையும் எங்களால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த வழக்குடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் ஃப்ரேம் பண்ணல இந்த இதுக்கு அப்படிங்கிறத நேற்று ஓப்பனாகவே சொல்லிட்டார். நேற்று வரைக்கும் நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே இன்றைக்கி கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளே அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது மாணவியோடைய உடலை அவன் எங்கே மறைச்சி வச்சுருந்தான். ஏன்னா ஊருக்காரங்க தேடும் போது அந்த மாணவியுடைய உடல் அங்கே இல்லை, திடீர்னு வந்துச்சு, அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. அடுத்து சிசிடிவியில் பார்த்தீங்கன்னா பகலில் தான் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த பொண்ணு நைட்டு சாயங்காலம் மேலே தானே மிஸ்ஸிங்காக வராங்க. ஸோ அப்போ தானே சிசிடிவி இருந்திருக்கணும். ஏன் இப்படி இருக்குது, அவள் கொலை பண்ணிட்டு வெளியே வந்திருந்தா கூட, தப்பிச்சு வந்திருந்தா கூட நைட்டு தான் இருந்திருக்கும், எப்படி பகலில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்தது. அதை பற்றின ஒரு கிளாரிட்டி இன்றைக்கி விரிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான். சரியா. ஏன்னா இது சீக்கிரம் வந்துடும், மக்களுக்கு இந்த டவுட் வரணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக விட மாட்டாங்க, அது வந்துடும் அப்படிங்கிறது தான். அடுத்து இன்னொருத்தவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 2 பேர் தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கத்தியிருப்பாங்க, பயங்கரமாக கேட்டிருக்கும். அப்போ அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு, அதாவது வாய்ஸை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாயை பிடிச்சிருப்பான், இல்லை கையை பிடிச்சிருப்பாங்க, இன்னொருத்தவன் தான் பண்ணியிருப்பான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுவும் இல்லை, ஒரே ஒருத்தன் தான், இவன் தான் மெயின், இன்னொருத்தன் தப்பிலாம் சென்றுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னொருத்தன் தப்பிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குற்றவாளி இவன் தான், முக்கிய குற்றவாளியும் இவன் தான் ஒரே ஒரு குற்றவாளியும் கூட அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். சரி, போலீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. விசாரணை போயிட்டுருக்குப்பா, இப்போ எதுவுமே எங்களால் சொல்ல முடியாது, இப்போ எங்களால் பதில் சொல்ல முடியாது, அதனால் வெயிட் பண்ணுங்கள், இந்த வழக்குடைய சீரியஸ்னஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு எதுவும் பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி போலீஸார் சொல்லிட்டாங்க. இதை மீறியும் அந்த குழந்தையோடைய ஃபோட்டோவையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி பேரும் ஏதாவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களையும் போக்சோ ஆக்ட் படி நாங்கள் கைது பண்ண வேண்டியிருக்குன்றதை எச்சரிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவனை கைது பண்ண உடனே அந்த குற்றவாளிக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு, மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. சரிங்களா. இன்னைக்கு அந்த குற்றவாளி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையை உளறிட்டான். முக்கால்வாசி க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, கூப்பிட்டு அதாவது ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போகாமல் பின்னாடி காட்டுப்பள்ளி வழியாக கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன்னா காட்டுப்பகுதி வழியாக கூப்பிட்டு போனால் தான் மக்கள் பார்வையில் படாது. ஏன்னா பட்டா அவனை கொண்டுருவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் இப்படி கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போய் நடிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. அவன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாத்தையுமே போட்டு வச்சிட்டான். ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பைக்கோடைய சிசிடிவியை பார்த்துட்டு என்ன இப்போ 10 நாளாக பார்த்துட்டு இருக்காங்க, இது கிடைக்கலையான்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் சந்தேகம்னு ஒன்று வரணும்ல, எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பைக் களவான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 3 மாதமாக டிசம்பர்லேருந்தே அவன் இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருந்திருக்கான். டிசம்பரில் களவாடின பைக் தான் அது. அப்போ யோசிச்சு பாருங்க. நான் கூட இப்போ ஒரு 10 நாளாக இருக்கும்னு நினச்சேன். அவன் அப்போ இருந்தே பைக்கை களவாடிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். அந்த ஊர் ஃபுல்லாக நின்று அங்கே ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சி அங்கே சுற்றிக்கிட்டு, அங்கே போதையை அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு, ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டட வேலைக்கு போகிறவங்கள இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கான் அவன். அதெல்லாம் பார்த்துருக்காங்கல்ல. அதே மாதிரி இந்த பைக் வந்து தான் போயிட்டு இருந்திருக்கு. என்னடா அது இந்த பைக்கு சம்மந்தம்லாம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு ஒரு பரோட்டா மாஸ்டர் அந்த நிலத்தோடைய ஒருத்தர் இருப்பார்ல, அங்கே
அங்கே நிலம் வாங்கியிருப்பாங்கல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் எந்தெந்த பைக் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவிலாம் பார்த்துருக்காங்க, ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த பைக்கு தான் இந்த மாணவியை கொலை செய்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நின்றுருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்பப்போ நின்று போயிருக்கு அப்படிங்கிறத அந்த ஃபோட்டோ காமிச்ச பிறகு தான் போய் விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் தான் இந்த சிசிடிவி விண்வெல் சிசிடிவியில் கிட்டத்தட்ட 10 தனிப்படைகள் அமைத்தாலும் இவர் ரெகுலராக வந்து போன விஷயமே வந்து அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, அப்போ இவன் தானா அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து தான் விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் தான் திருட்டு பைக்குங்கிறது வந்திருக்கு. அப்புறம் டீட்டெயில் எடுக்கும் பொழுது தான் அவனை வந்து கையும் களவுமா வந்து பிடிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் போய் அவன் கையெழுத்து போட போய் அது என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா, மூதாட்டி ஒருத்தவங்களை வந்து கற்பழிச்சிருக்கான், நகையை வந்து எடுத்திருக்கான். அப்படிப்பட்டவனை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெளியே வந்தாங்கிறதே நமக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எப்படி நடிச்சு காட்டுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு என்னென்ன நான் பண்ணேன் அப்படின்றத வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா அது இப்படிலாம் வந்து தனியாக இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உடலை வந்து தோளில் போட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக காட்டிலே வந்து பதுங்கி இருந்திருக்கான். அடுத்த நாள் வந்து காலையில் நம்ம சொல்லணும் கிடச்சி சொன்னோன்னு சடலத்தை அதே இடத்துல வந்து போட்டுட்டு அவன் வந்து பைக் எடுத்து எஸ்கேப் ஆயிருக்கான். அந்த சிசிடிவி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அது பட்ட பகலில் எடுத்தது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இவன் தான் உள்ளே இருந்திருக்கான் ஆட்டுப்பகுதியில். நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. இப்போ அவன் வந்து தோளில் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கான் நைட்டு ஃபுல்லாக. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி திருப்பி வந்து போட்டுட்டு இவனே தனியாளா. அப்போ போஸ்ட்மார்ட்டம் 2 பேர் இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா, அதுவும் ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா ஒரே கழுத்தால் அந்த பொண்ணை வந்து கழுத்திலே வந்து மிதித்து கொண்டுட்டான் மொத. அதுக்கடுத்து தான் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி மயக்கத்தில் போராடி அந்த நெகத்தை வச்சு அவனை கீறி அந்த நெகத்துக்குள்ள அவனுடைய ஹியூமன் டிஷ்யூ அதை எடுத்து சாம்பிள் பண்ணி இவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது போலீஸார் வந்து முன்னாடியே இந்த கேஸை ஃபர்ஸ்டே எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா, அவ்வளோ வேகமாக பண்ணியிருந்தாங்கன்னா, எவனுமே வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம். அந்த பொண்ணை காப்பாற்றாலும் இந்த குற்றவாளி இவ்வளோ தூரம் வந்து ஃப்ரீயாக தப்பிச்சு விட்டுருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஸோ போலீஸ்காரவங்க முதல்லையே இதை எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். ஆனால் எடுத்த பிறகும் அந்த ஒரு யாரு க்ளூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டா மாஸ்டர் வந்து கொடுத்துருக்காப்புல. சரியா? அந்த நிலத்தக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பைக்கை வச்சு இப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வந்து வந்திருக்கும். அந்த பைக்லேருந்து பதுங்கி நின்று அடுத்த நாள் காலையில் தான் வந்து போயிருக்கான். இதே மாதிரி அன்னைக்கு மட்டும் அவன் போல வட்டம் வந்து பார்த்துட்டு உள்ளே வந்து போதையை போட்டு அதுக்கடுத்து வந்து அப்படியே கிளம்பி போயிருக்கான். இதே வேலையை தான் வந்து பொழப்பா வச்சு அடைஞ்சிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எப்படிப்பட்ட கொடூரன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவன்லாம் வந்து ஈஸியாக தப்பிச்சு வெளியே இருக்கான். நமக்கு என்ன கேள்வினா, இவனுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வழக்கில் இருக்குது, இவன் வந்து கைது பண்ணப்பட்டிருக்கான், ஜாமீனில் வெளியே வந்திருக்கான். அதாவது ஒரு பாட்டியை அப்படி சொல்கிறதுன்னு தெரில, மூதாட்டி தான் சொல்லணும் போல. ஏன்னா 70 வயசு பாட்டியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி நகையை எடுத்துகிட்டு போயிருக்கான். அவனை வந்து ஈஸியாக விட்டுருக்கானுங்க. அது போக இவன் மேலே 33 கேஸ் இருக்கான். எல்லாத்தையும் வந்து அப்படியே இது பண்ணி இந்த பைக்கு திருட்டு கேஸும் இவன் மேலே தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொடூரன் இந்த பொண்ணை பார்த்துருக்கான். பார்த்துட்டு ஓகே, தனியாக வந்து இயற்கை பாதை கழிக்க போயிருக்காங்கன்னு சொன்னோடனே போய் வேலையை ஆரம்பித்து ஒரு அனாவசியமாக அநியாயமாக ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இதை கேட்கும்போது எப்படி இருக்குது நமக்கு. நம்ம வந்து யோசித்தோம், நேற்று கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கிடச்சிருச்சு. கரெக்டாக அவங்களுக்கு அந்த உடலை மாணவி உடலை அவன் எங்கேயுமே வைக்கல, அவனை தூக்கி தான் அவன் போயிட்டு இருந்திருக்கான், இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்து இன்னொருத்தன் இருந்தான்னு சொன்னது அதுவும் ரூல்ட் அவுட் ஆகிடுச்சு. அடுத்து அந்த சிசிடிவி வந்து நமக்கு டவுட் இருந்துச்சு, அதுவும் வந்து ரூல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ போலீஸாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இதுக்கு மேலே விடாமல் டக்குன்னு வந்து ஃப்ரேம் பண்ணி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து போய் அவனை என்னென்ன நீ பண்ண அப்படிங்கிறத அப்படியே வாக்குமூலம் வாங்கி வீடியோ பதிவு வந்து செஞ்சு போட்டாங்க. முடிஞ்சு போச்சு அவனுடைய சோழி அப்படிங்கிறது தான். இனிமேலாச்சும் தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, அவனை விட்டுறாதீங்க. அவனை வந்து மரண தண்டனை கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவனை சுட்டு கூட கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்றைக்கி அவங்க வந்து உடலை வாங்கிட்டாங்க. அந்த மாணவியுடைய உடல் இன்று அடக்கம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சாயல்குடியில் அவனுடைய வீடு இருக்குல்ல, இந்த குற்றவாளியோட வீடு, அது வந்து பார்த்தீங்கன்னா கற்களை வீசி அடித்து நொறுக்கியிருக்காங்க பொதுமக்கள் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஏன் வந்து தாமதமாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 98 சிசிடிவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 800 பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளவு லேட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த குற்றம் வந்து நடந்துருச்சு. போலீஸ் வந்து இன்னும் வேகமாக இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் இருந்தாலும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 4 பேர் காரில் வந்து கருகி இறந்தாங்கல்ல, அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டமில் இது வந்து தற்கொலையா கொலையான்ற மாதிரிலாம் இருந்துச்சு, கொலையாக இருக்குமோன்ற மாதிரி டவுட் வந்துச்சு. ஆனால் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க போல், அதை திருப்பி கட்ட முடியல அப்படின்றதுனால இவங்க ஏற்கனவே உணவில் விஷம் அருந்தி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு வந்து அவங்களே வந்து வச்சு
இறந்திருக்காங்க, தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான இடத்தில் சந்திப்போம். அது வரைக்கும்